Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல எவ்ரி மண்டே ஹெல்தியான டயட் ரெசிபீஸ் இல்லனா மில்லட்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மில்லட்ஸ் மண்டேல ஹெல்தியான குதிரைவாலி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூடவே இந்த குதிரைவாலி யூஸ் பண்ணி வேற என்ன டிஷ்லாம் செய்யலாம்ன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Ammi Chutney சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த குதிரைவாலி தோசைக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாகவும் அதே டைமில் காரமாகவும் புளிப்பாகவும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஹெல்தியான குதிரைவாலி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தோசைக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு எந்த அளவு போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 4 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக அதாவது கோபுரமாக உளுந்து எடுத்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க உளுந்தோட அளவை கம்மியாக சேர்த்துக்கிட்டு வெந்தயத்தை கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். குதிரைவாலியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். உளுந்து அரைக்கும் போது ஒரே டைமில் தண்ணி ஊற்றாமல் 3 தடவையாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பூக்க குடஞ்சிக்கலாம். நம்ம அரிசி அரைக்கும் போது சேர்க்குற தண்ணி அளவை விட குதிரைவாலி அரைக்கும் போது தண்ணி அளவு குறைவாக தான் தேவைப்படும். திட்டமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை குதிரைவாலி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மணி நேரம் அளவுக்கு நம்ம புளிக்க வச்சிடலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை குதிரைவாலி அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் மாவுக்கு அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது மாவு புளிக்கிட்டோம். நாளைக்கு காலையில் நம்ம தோசை போடலாம். இப்போது மாவு புளிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு நல்லாவே புளிச்சு மேலே பொங்கி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குதிரைவாலியையும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தும் அரைச்சிக்கலாம். ஆனால் அப்படி அரைக்கும் போது உளுந்தோட அளவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுடலாம். மில்லட்ஸில் செய்கிற தோசைலாம் மெலிசாக போட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த குதிரைவாலி தோசை ஒரு ஐடியா தான். நம்ம குதிரைவாலியில் தான் தோசை போடணும்னு இல்லை, வரகு, திணை, கம்பு இது மாதிரி எல்லா சிறுதானியத்தை யூஸ் பண்ணியும் நம்ம தோசை போடலாம். ஆனால் அரிசி தோசைக்கு போடுற உளுந்து அளவை விட சிறுதானியத்தை யூஸ் பண்ணி செய்கிற தோசைக்கு உளுந்து அளவு கூடுதலாக சேர்க்கணும். வெந்தயமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ஹெல்தியான குதிரைவாலி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெலிசாக ஒரு குதிரைவாலி தோசை போட்டுடலாம். நம்மளோட உணவில் அரிசியோட அளவு குறைச்சிட்டு இது மாதிரி சிறுதானியத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த குதிரைவாலி யூஸ் பண்ணி நம்ம லஞ்சுக்கு தயிர் சாதம் கூட செய்யலாம். அந்த வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மெலிசான குதிரைவாலி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. தோசை போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் குதிரைவாலி தோசை போடும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் மண்டேயில் குதிரைவாலி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட் மண்டேவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அம்மி சட்னி சேனலோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.